ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ராகுகேது பயிற்சியோட வரிசையில கன்னியா ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன பலன்களை தரும்னு சொல்லி பார்க்கலாம். சரிதானே? இதுவரைக்கும் மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திலையும், கன்னியா ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு வந்து அமரப்போகிறார். கன்னியில இருந்த கேது, அதாவது ராசியிலே இருந்த கேது 12ஆம் வீட்டுல சிம்மத்துல போய் அமரப்போகிறார். கடந்த மாதம் 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, கும்பத்தில் இருந்த சனி மீனத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். கன்னியா ராசிக்கு கண்டக சனி, 7இல் சனி. ரிஷபத்தில் இருந்த குரு வருகிற மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி மிதுனத்தில் சென்று அமரப்போகிறார். கன்னியா ராசிக்கு 10இல் குரு, அதாவது 6இல் ராகு, 7இல் கண்டக சனியாக சனீஸ்வரன், 10இல் குரு, 12இல் கேது. கன்னியா ராசிக்கு என்ன பலன்களை தரப்போகிறது? சரிதானே? சரி. அதாவது 6, 12ஆம் இடங்களில் 6, 12 அச்சுகளில் ராகு கேதுக்கள் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். சரிதானே? கன்னியா ராசிக்கு உண்மையிலேயே 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் கேது நற்பலன்களை தான் கொண்டு வர போகிறது. என்னென்ன பலன்களை கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இதுவரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கு இந்த வீடியோவில் கன்னியா ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும்னு சொல்லி பார்க்கலாம். சரிதானே? 6ஆம் இடத்தில் நிற்கிற இந்த ராகு, 6ஆம் இடம் ராகுவுக்கு அற்புதமான இடம். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் உபஜய ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, 6ஆம் இடத்துல தனித்து ஒரு பாவர் நிற்கலாம். சனியோ, செவ்வாயோ, ராகுவோ, கேதுவோ அல்லது அமாவாசை, சந்திரனோ, அதாவது ஒரு பாவர் தனித்து 6ஆம் இடத்தில் நிற்கலாம். ராகு கேதுக்கள் 6, 12 அச்சுகளில் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த ராகு, அதாவது நல்ல வேலையை தருவார், கை நிறைய சம்பளத்தை தருவார், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை தருவார். இடமாற்றம் தந்தாலும் உங்களுக்கு நல்ல மனசுக்கு பிடிச்ச இடத்துல இடமாற்றத்தை தந்து அங்க உதவி, அதாவது உங்களுடைய உத்தியோகத்துல பதவி உயர்வையும் தந்து, ஊதிய உயர்வையும் தந்து, மனசுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு வேலையும் தருவார். சரிதானே? அதாவது வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகளில் எந்த கெடுபலனும் இல்லை. அது மட்டும் இல்ல, பணி நிரந்தரம் கிடைக்கும். இதுவரைக்கும் பணியில ஒரு நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகத்துல உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பணி உயர்வு, அதாவது நிரந்தர பணி, 4 பேருக்கு முன்னால ஒரு கௌரவமான பணி, அட்டகாசமா இருக்குது. அதாவது 6ஆம் இடத்துல இந்த ராகு அமர்ந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையுமே அழகான அற்புதமான பலன்களை தருகிறது. அது மட்டும் இல்ல, ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய கெடுபலங்கள் எல்லாமே நீங்கிவிடும். சரிதானே? எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்குவார்கள். எதிரிகளின் கை பலவீனமாகி உங்களுடைய கை ஓங்குகிற காலம். அதுக்காக எல்லாருடையும் சண்டைக்கு போகக்கூடாது. எதிரிகள் உங்களிடமிருந்து ஒதுங்குவார்கள், உங்களை கண்டு அச்சப்படுவார்கள். எதிரிகளுடைய தொல்லைகள் இனி உங்களுக்கு இருக்காது. சரிதானே? அது மட்டும் இல்ல, பழைய கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும். இதுவரைக்கும் கடன் நெருக்கடியில் இருந்திருந்தால் நிச்சயமாக கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும். அது மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வரும். யோகா பயிற்சிகள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். சிலர் ஜிம்முக்கு போக கூட ஆரம்பிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு தெளிவான அறிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எனர்ஜி பாடி என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை உடல் கட்டமைப்புகளும் ஆரோக்கியம் பெறுகிற நேரம். சரிதானே? அது மட்டுமா, 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த ராகு வந்து மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு அனைவரும் செவிமடுப்பார்கள். சரிதானே? இதுவரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாக கூட கருதாதவர்கள் உங்களை மதிப்பார்கள். பரவாயில்ல, அதாவது கீப் இட் அப், கண்டினியூ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும். அவங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டுல வயசான பெரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற கன்னியா ராசிக்காரர்களுக்கு கல்வியில இப்ப முன்னேற்றமா போகலாம். சரிதானே? வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு வாசல் கட்டலாம், நிலபுலம் அமையும். அதாவது கட்டிய வீட்டை கூட வாங்கலாம், அல்லது நிலம் வாங்கி கூட வீடு கட்டலாம். அத்தனை அற்புதமான பலன்களையும் இந்த ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் கொண்டு வருவார். சரிதானே? அதாவது 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது மிகப்பெரிய கொடுப்பனை. 6, 12 அச்சுகளில் ராகு கேதுக்கள் இருப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். உண்மையில அதுவும் குருவின் பார்வையில அற்புதமா இருக்குது. சரி, இப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று உங்களுக்கு இருக்குது. என்னன்னு சொன்னா, அப்ப 7ஆம் இடத்துல கண்டக சனியா இருக்குது.
கண்டகச்சனியா வந்து சமசப்தம பார்வையா 180 டிகிரில கன்னியா ராசியை சனி பார்த்து கொண்டிருக்குது ஐயா, கண்டகச்சனியா இருக்குது ஐயா, இதுக்கு என்னையா பலன் என்று கேட்டா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுல கூட உங்களுக்கு நன்மை தருகிற அமைப்பு இருக்குது. அதாவது சிம்ம ராசிக்கு ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக இருந்து செய்த கெடுதல்களை கன்னியா ராசிக்கு இந்த சனி செய்ய மாட்டார். கன்னியா ராசிக்கு, அதாவது கன்னியா ராசிக்கு நண்பர், புதனுடைய நண்பர் சனி. அது மட்டும் இல்ல, 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, அதிர்ஷ்ட பாவகாதிபதி சனி கன்னியா ராசிக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கன்னியா ராசிக்கு 7ஆம் வீடுன்றது குருவோட வீடு. அதாவது பூர்வ புண்ணியாதிபதியாகி நண்பராகி குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி கன்னியா ராசிக்கு நிச்சயமாக கெடுபலன்களை தராது. அதுல கெடுபலன்களை தராது என்றது மட்டும் இல்ல, அதுல ஒரு நன்மையுமே உங்களுக்கு நடக்கிறது காத்திருக்குது. என்னன்னு சொன்னா, 7ஆம் இடத்துல இருக்கிற இந்த கர்மஹாரகன் நிச்சயமாக திருமணத்தை தருவார். சனியோட தலைமையிலேயே திருமணம் நிகழும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. வீட்டிலே மாங்கல்ய சத்தம் டும் டும் டும், மாங்கல்யம் தந்துனானே கேட்க போகிறது. உண்மையில சொல்றேன், கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டகச்சனி கூட கெடுதலை செய்யாது. அதாவது கன்னியா ராசிக்கு ராசி அதிபதி புதன், புதனுடைய நண்பர் சனி, பூர்வ புண்ணியாதிபதி ராசிக்கு 5ஆம் அதிபதி. அது மட்டும் இல்ல, குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார். இந்த கண்டகச்சனி சிம்ம ராசிக்கு கண்டகச்சனியாக இருந்து செய்த கெடுதல்களை கன்னியா ராசிக்கு செய்யாது. சரிதானே? இல்லைங்க, தெளிவா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, சரி ஐயா அது பரவாயில்ல, 10ஆம் இடத்துல குரு போய் நிக்குதே ஐயா, குரு எப்பவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடங்களுக்கு தானே பலம் அதிகம். குருவோட பார்வை கன்னியா ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 4ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை ராகுவையும் பார்க்கிறார். அட்டகாசமான பலன். தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய, உங்களுடைய தாட் ப்ராசஸை குறிக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய சிந்தனையில புத்தியில கூர்மை ஏற்படும், சிந்தனையில தெளிவு ஏற்படும். ராகு கேதுக்கள் ராசியை விட்டு விலகிய பிறகு குருவின் பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு கிடைக்கிற போது உங்களுடைய புத்தி கூர்மையாக செயல்படும், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். அதாவது 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதியாகி அவர் குருவாகி உங்களுடைய 2ஆம் வீட்டை குடும்ப வீட்டை பார்ப்பதால், அதே நேரத்துல சனியும் பார்ப்பதால் உண்மையாக சொல்றது தெளிவான ஒரு பலன் ஒன்று இருக்குது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு, நிறைய கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிகழப் போகிறது. சனியோட தலைமையிலையும் குருவோட தலைமையிலையும் யாரும் தடுக்க முடியாது. அதாவது சனி தலைமை வகித்து ஒரு செயலை செய்கிற போது கடவுள் கூட தடுக்க முடியாது. அட்டகாசம் அற்புதமான பலன்கள் எல்லாம் கன்னியா ராசியை காத்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த குருவோட பார்வை நேர சமசப்தம பார்வையா கன்னியா ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். கல்வியில முன்னேற்றமா போகலாம், வீடு வாசல் கட்டலாம், நிலபுலம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், பழைய வண்டி வாகனம் இருந்தா அதை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கலாம். அதாவது உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், சுகஸ்தானம், நல்ல சுகபோக வாசியாக வாழப் போகிறீர்கள். சரிதானே? 6ல ராகு கெடுதல் செய்வதற்கு வாய்ப்பில்லை, 10ல குரு கெடுதல் செய்வதற்கு வாய்ப்பில்லை, 7ல சனி கெடுதல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்ப 12ஆம் இடத்துல கேது ஐயா விரைய கேதுவா நிற்கிறாரு, என்ன செய்வார்? அதாவது கேது சம்பந்தப்பட்ட ஒரு சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கேது வந்து எப்பவுமே கடவுளை நோக்கி இருப்பவர். கேது என்று சொன்னால் தடை தாமதம் என்று சொல்லி நீங்க பயப்படுகிறீர்கள். நிச்சயமாக அப்படி இல்லை. உங்களுடைய அறியாமைக்கு தடை, உங்களுடைய அவசர குடுக்கத்தனத்துக்கு தடை, இறைவனை வணங்காமல், அதாவது ஊரை சுற்றி தெரிகிற உங்களுடைய போக்கிரித்தனத்துக்கு தடை. இதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே? கேது 12ஆம் இடத்தில் இருக்கிற போது ஆன்மீக விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று உண்மையான ஆர்வம் பிறக்கும். வயதான பெரியவர்கள் முதியோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகளை தருவார். 12ஆம் இடம் என்று சொல்றது கேதுவுக்கு நல்ல இடம். சரிதானே? கேதுவை நினைத்து யாருமே தயவு செய்து பயப்பட வேண்டாம். கேது வந்து கெடுக்கிற கிரகம் இல்லை. எல்லாவற்றையும் கடவுளை நோக்கி, நேர்மையை நோக்கி, உண்மையை நோக்கி உங்களை ஒரு அற்புதமான மனிதனாக புடம் போட்டு எடுப்பதில் கேதுவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. கேது உங்களுக்கு எந்த ராசியா வேணுமென்றாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த லக்னமா வேணுமென்றாலும் இருக்கட்டும், கேது எங்கேயுமே இடப்பெயர்ச்சியாகி போய் இருக்கட்டும், எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் ஆன்மீகம் தொட்டு வாழ்கிற மனிதராக இருந்தால் கேது உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது. சரியா புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே? உங்களுடைய முட்டாள்தனத்துக்கு தடை, உங்களுடைய அவசர குடுக்கத்தனத்துக்கு தடை, உங்களுடைய தீய பண்புகளுக்கு தடை தரக்கூடியவர் கேது. சரிதானே? அதனால கேது எப்பவுமே உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கெடுதல் செய்வார் என்ற வாய்ப்புகள் இல்லை. சரிதானே?
கேது எப்போதுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியவர். 12ஆம் இடத்தில் இருக்கிற இந்த கேதுவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆன்மீக மனிதராக பக்தி பூர்வமாக நேர்மையாக நீங்கள் இருக்கிற போது 12ஆம் இடத்தில் இருக்கிற இந்த கேது உங்களுக்கு எந்த தீங்கையும் தராது. சரிதானே? 6ல் ராகு நல்ல பலன்களை தர காத்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கிற கேது நீங்கள் பக்தி பூர்வமாக இருக்கிற போது எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். 7ல் கண்டவச்சனையாக இருப்பவர் குருவின் வீட்டில் இருப்பதால் எந்த தீங்கையும் தரப்போவதில்லை. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருந்து பதவியை பறிக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார் சொல்லி பயப்பட வேண்டாம். வேலை அமைப்புகள், உத்தியோக அமைப்புகள் என்ற 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அங்கே ராகு இருக்கிறார். அதை பிரம்மாண்டப்படுத்தி நன்மையாக தருவார். சரிதானே? இந்த ராகுது பயிற்சி கன்னியா ராசிக்காரர்களுக்கு அனைத்து அற்புதங்களையும் செய்யும், நன்மைகளையும் தரும். இந்த வாய்ப்பை துல்லியமாக சரியாக அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்ப ராகு கேதுவை பற்றி ஒரு கிளாரிபிகேஷனை பார்க்கலாம். ராகு கேதுக்களுக்கு சொல்லி சொந்த வீடுகள் இல்லை, பார்வை இல்லை, அவர்களுக்கு சொல்லி ஒரு ஸ்தான பலம் இல்லை. அதாவது தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும் தாங்கள் இருந்த வீட்டின் அதிபதியை போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள். சரிதானே? ஆமேடம் மிருதுசுரான் அண்டுகன்னி இந்த 5 இடத்தில் கருநாகம் அமைமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் ராகு நல்லது செய்யக்கூடியவர். அதே போல கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த இடங்களில் கேது நல்லது செய்யக்கூடியவர். ஒரு லக்னத்தின் அதாவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய லக்ன யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள். சரிதானே? அதாவது ஒரு ஜாதகத்துல யோகர்களுடைய அதாவது கேந்திராதிபதிகளுடைய கோணாதிபதிகளுடைய இயற்கை சுபர்களுடைய தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள். அதாவது கேந்திரத்துல கோணாதிபதியோடும் கோணத்தில் கேந்திராதிபதியோடும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள். உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள். நீச்சனோடு சேர்ந்து அமரக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள். பெரும்பாலான நேரங்களில் ராகு கேதுக்கள் பாவத்துவம் அடையாமல் 6, 8 போன்ற கெடுபலன்கள் தரக்கூடிய ஸ்தான பலத்தை உடைய தீயவர்களுடைய தொடர்பை பெறாத வரைக்கும் ராகு கேதுக்கள் நல்லது செய்வார்கள். குறிப்பாக 6, 12 அச்சுகளில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், அதுவும் குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் அற்புதமான பலன்களை கன்னியா ராசிக்கு கொண்டு வரும். சரிதானே? கவலைப்பட வேண்டாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை சொன்னதுல உண்மையிலேயே ஒரு ஜோதிடனாக எனக்கும் சந்தோஷம். இதுவரைக்கும் யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சரிதானே? இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் செய்து கொள்ளுங்க. இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நமஸ்காரம்.